ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். பணி உயர்வுக்காக அலைந்த அலைச்சல். செக்குமாடு போல ஒரே உத்தியோகத்தில் தொடர்ந்து ஒருவித முன்னேற்றமும் இல்லாமல் பணியாற்றி வருவது அவனுக்கு மனச்சோர்வையும் சலிப்பையும் உண்டாக்கிற்று. ஆகவே அவன் எம்ஏ படிப்பு படித்து தேர்வு எழுதினான். அதனால் உத்தியோக மாற்றமும் உயர்வும் கிடைக்கும் என நம்பி அதற்காக அலைந்தான். எந்த முயற்சியும் வெற்றிபடவில்லை. அப்படிப்பட்ட நாட்களில்தான் அம்மாவின் மண்ணுக்கு அவன் வந்தான். அம்மாவின் அருள்வாக்கையே சோதிக்க வந்த அவனை அம்மா 18 ஆண்டுகள் இப்படி தன் காலடியில் போட்டுக்கொள்வாள் என்று அவனுக்கு அப்போது தெரியாது. அம்மா அவனுக்கு பதவி உயர்வு அளிப்பதாக அருள்வாக்கில் சொன்னது உண்டு. ஆனாலும் நாட்கள் நகர்ந்தனவே தவிர காரியம் கைகூடவில்லை. அவனுக்கோ பொறுமையில்லை. அம்மாவின் மேல் அவநம்பிக்கை ஏற்பட்டது உண்மை. என்றாலும் அம்மாவிடம் வம்பு பண்ணி துளைத்து துளைத்து கேட்டபடி இருந்தான். பொறுத்திரு மகனே, உன் ஊழ்வினை தடுக்கிறது என்றாள் அம்மா. ஆசை யாரை விட்டது? அதுவரை பொறுக்க மனமில்லை. அம்மாவுக்கு வந்ததே கோபம். ஒருநாள் அம்மாவிடம் அருள்வாக்கில், தாயே, என் எதிர்காலம் பற்றி விளக்கமாகச் சொல். எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்டுவிட்டான். அது கேட்டதும் அம்மாவுக்கு வந்ததே கோபம். ஜோசியம் சொல்வதற்காக நான் இங்கு இல்லையடா. உனக்கு எது தேவை என்று மட்டும் என்னிடம் கேள். எது உனக்கு நல்லது என்று உனக்கே தெரியாதடா மகனே. எதைச் செய்ய வேண்டும், எப்படிச் செய்ய வேண்டும் என்பது எனக்குத் தெரியும். உத்தரவு என்று சொல்லிவிட்டு வெளியே அனுப்பிவிட்டாள். அம்மலுக்கு ஏன் கோபம் வருகிறது? என்ன அப்படி கேட்டுவிட்டோம்? நாம் கேட்டதில் என்ன தப்பு என்றெல்லாம் மனம் எண்ணியது. இன்றைக்கிருக்கிற ஓரளவு தெளிவும் அந்த நாளில் இல்லை. ஒரு நண்பரின் இழக்காரமும் கேலியும் கிண்டலும் அலட்சிய பேச்சுகளும் அந்த பதவி உயர்வுக்காக அவனை வெறிபிடிக்க வைத்துவிட்டன. அம்மாவோ காலம் கடத்துகிறாள். கேட்டால் கோபம் வருகிறது. இத்தகைய மன உளைச்சலால் அமைதியின்றி தவித்த வேளையிலும் பௌர்ணமிதோறும் மருவத்தூரில் வந்து விழிந்து விடுவது வழக்கம். பௌர்ணமியை விடாதே என்பது அம்மாவின் அருள்வாக்கு. உத்தரவு. பௌர்ணமி நாட்கள். அவன் பௌர்ணமி நாட்களில் பெற்ற அனுபவங்கள் சுவையானவை. கேட்டறிந்த விஷயங்கள் பல. மனித வாழ்க்கையில் புதைந்து கிடக்கும் புதிர்கள், மர்மங்கள் பலவற்றை அங்கு வரும் பக்தர்களோடும் தொண்டர்களோடும் பகிர்ந்து கொண்டதுண்டு. பா 7 அந்த பௌர்ணமி நாட்கள் எவ்வளவு இனிமையானவை! அந்த நிலா வெளிச்சத்தில் அம்மாவின் அற்புதங்கள், தங்கள் வாழ்க்கையில் அம்மா உண்டாக்கிய மனமாற்றங்கள், இவை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சத்சங்கம் போல அமைந்தது அது. அந்த உரையாடல்களின் இடையிடையே தங்கள் வாழ்வில் சந்தித்த மகான்கள் பற்றிய பேச்சு வரும். சித்தர்கள் பற்றிய பேச்சு வரும். யோகிகள் பற்றிய பேச்சு வரும். போலிச்சாமியார்கள் பற்றியும் பேச்சு வரும். அந்த உரையாடலின் போது ஏவல், பில்லி, சூன்யம் அனுபவங்கள் பற்றி அலசப்படும். மந்திரவாதிகள் பற்றிய பேச்சு வரும். அவரவர்கள் அறிந்த மந்திரவாதிகள் பற்றிய அனுபவங்கள் வெளிப்படும். ஆவிகள் உண்டா இல்லையா? ஆவிகள் எப்படி எப்படி வரும்? அவற்றுடன் பேசுகிற மீடியங்கள் பற்றியெல்லாம் பேச்சு வரும். ஊழ்வினை, மறுபிறவி பற்றிய சர்ச்சைகள் வரும். நாடி சோதிடம் பற்றிய சர்ச்சைகள். இத்தகைய பேச்சுகளின் போது ஒரு நாள் பேச்சு நாடி சோதிடம் பற்றி திரும்பியது. அன்று நாடி சோதிடம் பற்றிய பேச்சே மையமாக அமைந்தது. நாடி சோதிடம் பொய் என்றார்கள் சிலர், மெய் என்றார்கள் சிலர். அவரவர் அனுபவங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மனித நிலைக்கு உயர்ந்து வந்த ஆன்மா மறுபடியும் விலங்கு பிறவி அடைவது உண்டா? அப்படி அடைவது இல்லை என்று அரவிந்தர் ஒரு நூலில் எழுதியதை படித்த நினைவு என்று அவன் நண்பர் ஒருவரை கேட்டான். மிகுதியான பாவம் செய்த காரணமாக ஒருவன் மிருகமாகப் பிறப்பது உண்டு. ஒரு நாடி சோதிடத்தின் வாயிலாக இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது என்றார் பின் அந்த நண்பர். அது பற்றிய ஒரு நிகழ்ச்சியை அவனுக்கு கூறினார். அவர் சொன்ன கதை இது. ஒரு பணக்காரர் கதை. ஒரு நகரத்தில் பெரும் பணக்காரர் இருந்தார். அரசியல் பலம், ஆள்பலம், அதிகார பலமெல்லாம் பெற்று ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினார். அவருடைய மனைவியோ தர்ம சிந்தனை உள்ளவர். கணவரது போக்கினை கட்டுப்படுத்துகிற வலிமை இல்லாமலிருந்தார். செல்வம் கோடிக்கணக்கில் இருந்தது. அனுபவிக்க சந்ததியில்லை. பூர்வ புண்ணியத்தின் காரணமாக வந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நெறியோடு வாழவில்லை. இறுதியில் எல்லோரையும் போல மரணமடைந்தார். சொத்துகள் கரைந்தன. அவர் இறந்த பிறகு விதி அந்த குடும்பத்தில் விளையாடியது. அவர் கீழ் இருந்த ஆட்களெல்லாம் வசதி அடைந்தார்கள். அந்த குடும்பம் அல்லல் பட்டது. இறந்தவருக்கு செய்ய வேண்டிய சாந்திக் கடன்களில் ஏதேடும் குறை இருக்குமோ என்று கவலைப்பட்டார் அவர்தம் மனைவியார்.
எனவே நம்பிக்கைக்குரிய உறவுக்காரர்களுடன் ஓரிடத்தில் நாடி சோதிடம் கேட்கப் போனார்கள். அந்த நாடி சோதிடத்தில் வந்த செய்தி அதிர்ச்சி தரத்தக்கதாக இருந்தது. அந்த செய்தி இது: இந்த ஜாதகன் செய்யக்கூடாத பழி பாவங்களை செய்த காரணத்தால் இன்ன ஊரில் இன்ன தெருவில் இன்ன எண்ணுள்ள ஒரு வண்ணான் வீட்டில் கழுதையாக ஜனனமெடுத்து ஊழ்வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று நாடியில் வந்தது. இந்த சோதிடம் கூறுவது உண்மைதானா என்று பார்க்க வேண்டி அங்கே சென்று பார்த்தார்கள். நாடியில் வந்த விஷயங்கள் உறுதி என்று தெரிந்து கொண்டு திரும்பினார்கள். இந்த ஆள் பெயர், ஊர் விபரம் எதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டாம். நமக்கு அதுவல்ல முக்கியம். மனித பிறவிக்கு உயர்ந்து வந்த ஆன்மா மறுபடியும் விலங்கு பிறவி அடைவது இல்லை என்று கருதுகிறீர்கள் அல்லவா? அது தவறு. மிகுந்த பாவம் செய்த ஆன்மாக்கள் மனித உடம்பு எடுத்த பிறகு நாயாய், பன்றியாய், மாடாய், கழுதையாய் விலங்கு பிறவிக்கு வருவதுண்டு. அதற்கு இந்த நாடி சோதிடம் அனுபவம் உதாரணம் என்று கூறினார் நண்பர். நாடி சோதிடத்தை வைத்து வியாபாரம் பண்ணுகிறவர்களும் உண்டு என்றார் அவர். இவை பற்றியெல்லாம் கேட்பதற்கு நமக்கு விசித்திரமாக இருக்கிறது அல்லவா? இது போன்ற புதிர்களும் மர்மங்களும் மனித வாழ்க்கையில் நிறையவே உள்ளன. எனவே ஆன்மீக உலகின் மறைபொருட்களை நம் போன்ற சாதாரண மனிதர்களால் உணர முடியவில்லை. நம் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஒத்துவராத காரணத்தால் பல உண்மைகளை நாம் கேலியும் கிண்டலும் செய்து ஒதுக்கி விழுகிறோம். இந்த கேலி கிண்டல்களை எதிர்பார்த்தே பல மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவற்றை மூடி மறைத்து விடுகின்றனர். அறிவு என்பது ஏதோ புத்தகங்கள் பலவற்றை படிப்பதால் மட்டும் வந்துவிடுவதல்ல. நம்முடைய புலன்களால் பெறுகிற அறிவு, புத்தகங்களால் பெறுகிற அறிவு, மற்றவர்கள் அனுபவங்கள் வாயிலாக அறிகிற அறிவு, நம்மினும் மேம்பட்ட ஞானிகள், மகான்கள் வாயிலாக கேட்டறிகிற அறிவு என பல திறமான அறிவுத்துறைகள் உள்ளன. அவற்றுள் சோதிட அறிவும் ஒரு வகை. இதனை சித்தர்களும் வளர்த்துள்ளனர். இது பற்றியெல்லாம் பிறகு பார்ப்போம். அம்மாவோ பதவி உயர்வு அளிக்காமல் நாள் கடத்துகிறாள். கிடைக்குமா கிடைக்காதா என்று உறுதி செய்து கொள்ள முடியவில்லை. நாம் நாடி சோதிடம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அச்சிறுபாக்கத்தில் நாடி சோதிடம் பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே போனான். அன்று அவனுக்கு மருவத்தூரில் வழக்கமான கூட்டு வழிபாடு தொடங்கி வைக்க வேண்டிய கடமை ஒன்று இருந்தது. நாடி சோதிடம் பார்க்கப் போனது. அச்சிறுபாக்கம் சென்று நாடி சோதிடம் பார்த்துவிட்டு கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் என்ற திட்டம். போன இடத்தில் காலதாமதம் ஏற்பட்டது. வந்தது வந்தாயிற்று. சோதிடம் பார்த்துவிட்டே மருவத்தூர் செல்லலாம் என்று கருதி சோதிடரை அணுகினான். ஏதோ சில குறிப்புகளை கேட்டுவிட்டு ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுத்தார் அவர். செய்யுள் வடிவத்தில் பலன்கள் சொல்லப்பட்டிருந்தன. அவன் பெயர், பிறந்த ஊரின் பெயர், தாய் தந்தையின் பெயர், தொழில் விவரமெல்லாம் சரியாகவே அமைந்திருந்தன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த ஓலையில் இந்த விபரங்கள் சரியாக எழுதப்பட்டிருக்கிறதே, அது எப்படி? தெரியவில்லை. புதிராக இருந்தது. பதவி உயர்வு பற்றிய பேச்சே அந்த ஓலையில் காணோம். சோதிடர் படித்துவிட்டு சொன்னார், இருப்பதைத்தான் நான் கூற முடியும். உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் அல்ல. தற்போதைய வாழ்க்கைக்கு மேல் எந்த சிறப்பான யோகமும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு சக்தியின் பாதுகாப்பு நிழல் உண்டு என்றார். அவனுக்கு சப்பென்று ஆகிவிட்டது. எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான வாய்ப்பே எதுவும் கிடையாது என்று தெரிந்து கொண்ட பிறகு மனம் என்ன பாடுபடும்? ஏன் இப்படி சோதிடம் கேட்க வந்தோம்? வராமலே இருந்திருக்கலாமே என்று எண்ணமோடியது. மனசோர்வோடு அம்மாவின் சன்னதிக்கு திரும்பினான். கூட்டு வழிபாட்டிற்கு காலதாமதமாக வந்தது. அவன் அம்மாவின் சன்னதிக்கு வருகிறபோது கூட்டு வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அவன் செய்ய வேண்டிய பணியை வேறு ஒருவர் செய்து கொண்டிருந்தார். 108 மந்திரம், மந்திரக்கூறு, சக்தி வழிபாடு பாடல்களை அவன் ஒவ்வொரு வரியாக பாட மற்றவர்கள் தொடர்ந்து பாடுவது. அவன் செய்து வந்த பணி அது. நாடி சோதிடம் கேட்கப் போனதால் கூட்டு வழிபாட்டில் காலம் கடந்து கலந்து கொள்ள வேண்டியதாயிற்று. அம்மா வந்தாள். அடிகளார் கிணற்றில் நீராடிவிட்டு செவ்வாடை அணிந்தபடி சன்னதியை வலம் வந்தார். கருவறையில் நின்றார். மின்னும் புவிக்கெல்லாம் பாடப்பட்டது. அடிகளாரை அருள்வயமாக்கிக் கொண்டு அம்மா வந்துவிட்டாள். அம்மா பார்த்த அந்த பார்வை! அம்மா வேப்பிலையை ஏந்தியபடி வெளியில் வந்தாள். தொண்டர்களுக்கு அருள்வாக்கு சொல்ல மண்டபத்தில் அமர்ந்தாள். 10-12 தொண்டர்கள் சூழ அமர்ந்து கொண்டாள். அம்மாவின் முதுகுக்கு பின்னால் அவன் அமர்ந்து கொண்டான். வந்து அமர்ந்த அன்னை தலையை ஒருக்களித்தபடி அவனை ஒரு பார்வை பார்த்தாள். பேச்சும் பேசவில்லை. எதிரே இருந்த தொண்டர்களுக்கு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டாள். எதற்காக அம்மா நம்மை அப்படி ஒரு பார்வை பார்த்தாள் என்று புரியவில்லை. ஆனாலும் அந்த பார்வை அவனுக்குள் சுருக்கென்று தைத்தது.
கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ளும் கடமையை விட்டுவிட்டு நாடி சோதிடம் பார்த்தவா போனாய் என்று கேட்பது போல பார்த்தாளா? அட மூடமே, என்னை விட்டுவிட்டு சோதிடம் பார்க்க போனாயோ என்று சொல்வது போல அப்படி பார்த்தாளா? அட பைத்தியக்காரா, என்மேல் உனக்கு நம்பிக்கை இன்னும் வரவில்லையே என்று சொல்வது போல அப்படி பார்த்தாளா? அந்த பார்வையின் அர்த்தம் புரியவில்லை. அந்த பார்வையின் அர்த்தம் ஓராண்டு கழித்த பிறகே புரிந்தது. அது ஒரு பாடத்தையும் படிப்பினையையும் புகட்டியது. அம்மா அந்த தொண்டருக்கு பதவி உயர்வு கொடுத்து அருளப்பளித்தாள். ஓம் சக்தி.